Hi friends, நான் தான் ஜோதிட ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிங்க. அதாவது 2019 நடக்க இருக்கிற ராகு கேது பயிற்சி 13/2/2019 அன்று நடக்க இருக்கிற ராகு கேது பயிற்சி சில பஞ்சாங்கங்களில் திருக்கணித இந்த மாதிரி பஞ்சாங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10/3 மார்ச் மாதம் நடக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள், என்ன நிகழ்வுகள், என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ராகுவனை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடக ராசியில் இருந்தாருங்க. இப்போ வந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதே போல் மகரம் ராசியில் இருக்கிற கேது தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். சரிங்களா? இதனால் இந்தந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குற நேயர்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற புதிய தலைப்புகளில் உள்ள அனைத்து வீடியோக்களும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் சுலபமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகு கேது பயிற்சி தெரிஞ்சுக்கலாம். ராகு கேது பயிற்சி 2019 மீனம் ராசிக்கு லக்னத்துக்கு என்னென்ன நிகழ்வுகள் தர இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ராகு கேது பயிற்சி அதாவது 5ஆம் இடத்துலேருந்து ராகு 4ஆம் இடத்திற்கும், அதாவது கடகத்தில் இருந்த ராகு மிதுனத்திற்கும், 11ஆம் இடத்துல இருந்த கேது 10ஆம் இடத்துக்கு, அதாவது தொழில் ஸ்தானத்திற்கு இடம் மாறுறாருங்க. 11ங்கிறது மகரத்துலேருந்து தனுசுக்கு இடப்பெயர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் உங்களுக்கு எண்ணங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ஹைலி தாட்டு, பிரம்மாண்டமான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தோன்றுங்க. எதையும் ஹைடெக்காக செய்யணும், பிரம்மாண்டமாக செய்யணும், 4 பேர் திரும்பி நம்மளை பார்க்கணும், நம்மளுடைய ஒர்க்கு எபிலிட்டி ஸ்டெபிலிட்டி அது நம்ம பண்ணின இதுக்கெல்லாம் வந்து நம்ம நல்ல ஒரு கிரெடிட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஒரு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குங்க. ஒரு வீடு கட்டணுன்னா கூட அது வந்து யாரும் கட்டாத மாதிரி ஒரு பிரம்மாண்டமான டைப்பில் நல்ல லக்ஸுரியஸாக நம்ம அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தாட்டெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வருங்க. அது மனசில் வர்றதும் மட்டும் இல்லை, அது உங்களுக்கு நடக்கவும் செய்யும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்குங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வந்து தொழிலை மாற்றம் பண்ணணும், இடம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் அது சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக தொழில் இடமாற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சொந்த ஊரிலிருந்து வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, தொழில் அமைச்சிட்டு இருந்தவங்க இப்போ வெளியில் போய் வேறு வேலைக்கு அல்லது வெளிநாட்டுக்கு போய் ஒரு வேலை செய்கிற மாதிரி அமைப்பு, அதனால் தனவரவு, பொருள் வரவு இதெல்லாம் நல்லாவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வுலாம் இந்த சமயத்தில் கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக தொழிலில் மற்றும் வேலையில், பிஸ்னஸில் இதில் இந்த தடைகளெல்லாம் அகன்று நல்ல ஒரு தன லாபங்கள், பொருள் வரவுகள் இல்லை சிறப்பாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இந்த மீனராசிக்கு இருக்குங்க. கணவன் மனைவி இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம், விட்டு கொடுத்து போதல், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு இதெல்லாமே இப்பொழுது அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல ஒரு விட்டு கொடுத்து போகிறது, நல்ல இணக்கமான சூழ்நிலையெல்லாம் நல்லா இருக்கும். இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசில் ஒரு நல்ல ஒரு தெளிவு ஏற்படுங்க. முன்னேற்றத்திற்கு இதெல்லாம் ஒரு பக்கபலமாக அதாவது வாழ்க்கை துணைவர்கள் இருப்பாங்க. ஆன்மீக பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கோயில் குளங்களெல்லாம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தில். இதனால் நீங்கள் கோயில் குளங்கள் போயிட்டு வர்றதுனால தொழிலில் இருந்த தேக்க நிலைகள் அல்லது ஸ்லோவாக போயிட்டுருக்குது, பிஸ்னஸ் க்ரோத் இல்லை அப்படிங்கிறதுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அதெல்லாம் தீர்ந்துருங்க. அதை விலகி நல்ல ஒரு உயர்வான ஸ்டேஜெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுவும் நீங்கள் ஆன்மீகத்தை வழியில் போனீங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோயில் குளங்க போகிறதுனால உங்கள்கிட்ட இருந்த பேட் வைப்ரேஷனை போய் நல்ல அதிர்வலைகள், குட் வைப்ரேஷன் உங்களுக்கு உடல்நல வர்றதுனால அதனால் உங்கள் மனசு தெளிவடைந்து நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த சமயத்தில் கிடைக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு இந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் அதிகமாகவே இருக்குங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கல்வியில், அதாவது குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க இல்லைங்களா, உயர்கல்வி அது படிக்கிற மாணவர்களை கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம கொஞ்சம் முயற்சி எடுத்து அதிகமாக உங்கள் ஞானத்தை செலுத்தி
படித்தா அதில் இந்த தடைகளெல்லாம் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அந்த முயற்சி எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தடைகள்லாம் அகன்று விலகி நல்ல உயர்வான ஒரு எஜுகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? அதுல தடைகள்லாம் உடைஞ்சிரும். குழந்தைகள் உடல்நிலையில் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. அதேமாரி தாயின் உடல்நிலையிலும் அவ்வப்போது தொந்தரவு கண்டிப்பாக காட்டும். அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து ப்ரிகாஷன்லாம் மருத்துவம் மூலிமா நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. வண்டி வாகன சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து நல்லாவே சேர்க்கையெல்லாம் நல்லாவே இருக்குது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு லக்ஸுரியஸான பொருள், சரி ஆடம்பர பொருள் ஒன்று வாங்குவீங்க. உங்கள் உடல்நிலையில் அவ்வப்போது தொந்தரவு உள்ளவங்களுக்கெல்லாம் படிப்படியாக அது தொந்தரவெல்லாம் விலகுங்க. அது குறையவும் வாய்ப்பு இருக்குது. மேலும் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்க்குறிகள் தென்படுவதால் ஆகாரத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். சரிங்களா? வேண்டாத ஃபாஸ்ட் ஃபுட்டு, வேண்டாத உணவுப் பொருட்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்கள் உடல்நிலைக்கும் அந்த இதயம் சம்பந்தமான கோளாறுகள் வராமல் நம்ம தற்காத்துக்கலாம். திருமண தடைகள்லாம் விலகுதுங்க. ரொம்ப நாள் தடைப்பட்டு போன திருமணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே இருக்குது. அதே சமயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கிங்க. நல்லா ஆஸ்ட்ராலஜிட்ட போய் அதனுடைய சாதக பாதக தன்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் திருமணத்துக்கான முயற்சிகள்லாம் செய்து கொள்ளுங்க. சரிங்களா? திருமண தடையெல்லாம் விலகி இருக்குது. திருமணங்கள் நடக்கக்கூடிய சான்சஸ்லாம் அதிகமாகவே இருக்குது. நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை செல்வம் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் சிறப்பாகவே இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது மிக மிக எச்சரிக்கை தேவை. சரிங்களா? வண்டி வாகனத்தில் போகும்போது அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இரவு நேர பயணங்கள்லாம் மிக மிக தவிர்ப்பது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோட செயல்படணும். வண்டி வாகனத்தில் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உண்டான ப்ரிகாஷன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா அது சிறப்பாகவே இருக்கும். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா 2019 மீனம் ராசிக்கு எல்லா விதத்துலேயும் மேன்மையான பலனை காணப்படுகிறதுங்க. ஸோ 90% மீன ராசி லக்னக்காரருக்கு நல்லாவே இருக்குது. கோள்கள் சந்தர்ப்பங்களை கொண்டு வந்து தரும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ சந்தர்ப்பத்தை வந்து நீங்கள் நழுவு விடாதீங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்த ராகு கேது பயிற்சி 2019 மீனம் ராசி லக்னத்துக்கு இது வந்து பொதுவான பலன்கள்ங்க. சரிங்களா? பொதுவான பலனை தான் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ராகு கேது பயிற்சி 2019 என்னென்ன நிகழ்வுகள் கொண்டு வரும், என்னென்ன தாக்கங்கள், என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். சப்போஸ் என்கிட்ட நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம். என்னுடைய நம்பர்ஸு இந்த பதிவிலேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் விரும்பினால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே, பாய்.